இங்க இருக்கக்கூடிய ரேடார்ல வந்து பாத்தீங்கன்னா, அப்படியே ஒரு புது சோல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்ட, இங்க இருக்கக்கூடிய கிரீக் காட் வந்து அந்த சோல எடுத்துட்டு போறாரு. பட் இவன் வந்து எகிப்துல வந்து இறந்து போனனால, இவன் வந்து எகிப்துக்கு தான் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எகிப்தியன் காட் வந்து பாத்தீங்கன்னா விட மாட்டேங்கிறாரு. இப்போ ஒரு 2 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சண்டை வருது. அந்த சண்டையில யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சோ இப்படி எகிப்தியன் காட வந்து அடிச்சு துரத்தனவே பாத்தீங்கன்னா, அவரு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீக் காட வந்து இப்ப சேதப்படுத்துறாரு. அந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சோல் வந்து அங்க இருக்கக்கூடிய போனை போய் டச் பண்ணுது. பட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா டச் பண்ணவே முடியல. அதுக்குள்ள இந்த எகிப்தியன் காட் வந்து இந்த கிரீக் காடே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து சுருட்டி போட்டு தள்ளி விட்டுறாரு. அதுக்குள்ள டயர்ட் ஆயிடுச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இவர் அதுக்குள்ள ஒரு பெரிய பெரிய கல்லை வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து அனுப்புறாரு. பட் அதை வந்து பாத்தீங்கன்னா இவர் ஈஸியா வந்து அப்படியே உடைச்சிடுறாரு. உடைச்சது இல்லாம உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திமுரா வந்து வேற பேசுறாரு. இதை பார்த்தோன்னே வந்து கிரீக் காடும் விடுற மாதிரி இல்ல. இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி சண்டை போட்டுல மேல இருக்கிற பிளேனே வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து சுருட்டி கீழே தள்ளிடுறாங்க. இந்த சமயத்துல எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸ் வந்துடுறாங்க. வந்தது இல்லாம இப்ப இந்த பையனோட உயிரை வந்து காப்பாத்தி 2 பேருக்கு இல்லாம அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க. 2 பேருக்குமே பல்பு தான்.